சேஃப்டி மந்தாக வந்து கவர்மெண்ட்டில் ரெகக்னைஸ் பண்ணி இந்த ரோட் சேஃப்டியோட அவேர்னஸ் வந்து டு தி லெவல் டவுன் தி லெவல் எல்லாருக்கும் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ்க்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு மந்தையே வந்து இது பண்ணியிருக்காங்க. மற்ற நாளும் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் இந்த மந்த் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொஞ்சம் இன்னும் அதிக எஃபோர்ட் எடுத்து இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த நாளுக்கு நாள் பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாகுதோ, எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்கோ, அதே மாதிரியே வந்து இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது, நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா ஆட்டோ நீங்கள் போகும்போது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ வந்து நம்ம ஏரியாவில் ஆக்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னு. நான் இப்போ போன வருஷம் இங்கே வந்தேன். நான் வந்து போன வருஷத்துலேயே வந்து அரௌண்ட் 190 நான் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் நடந்தது. அரௌண்ட் 80 ஃபேட்டல் ஆக்சிடென்ட் இருந்துச்சு. அதில் வந்து 80 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ ஆக்சிடென்ட்னால ஏதோ ஒரு விதமாக யாரோ பண்ண ஒரு சில தப்புக்காக, லைக் இந்த குடிச்சிட்டு ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணாமல் ஓவர் ஸ்பீடாக போகிறது, இல்லை வந்து ஓவர் லோடு ஏற்றுறது, இல்லை சீட் பெல்ட் க்ளியர் பண்ண வந்து தீவிரமாக வந்து இதில் வந்து கடைபிடிப்பாங்க. சிறந்த ஓட்டர்கள்லாம் பஸ்ஸெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து விழிப்புணர்ச்சியாக பட்டிமன்றமெல்லாம் ஏற்படும். அது இப்போ நாளடைவில் வந்து அவர்றதெல்லாம் குறைஞ்சி வந்து ஏதோ ஒரு கடமைக்கு நடத்துகிற மாதிரி லெவலுக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு பார்க்கக்கூடியும் வர்ற மாதிரி இந்த அரசாங்கம் வந்து இன்னும் முன்னெடுத்து செய்யணும், விபத்தை குறைக்கணும். ஏன்னா விபத்து வந்து இப்போ எந்த ரூபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லலாம். நீங்கள் நம்பர் 1ல் இருக்கிறது வந்து டூ வீலர் விபத்து தான் ரொம்ப அதிகம். அதே மாதிரி டூ வீலர் டெத்து தான் அதிகம். நீங்கள் ராடியோ பஸ்ஸோ ஆட்டோவோ வேனோ மற்றபடி கேப் ஓட்டுற காரணங்களாம் நீங்கள் கேட்டு பாருங்க. வேறு இல்லைன்னு சொல்ல முடியாது. விபத்து வந்து தடுக்க முடியாது, பார்த்துட்டு இருக்கேன்ல அரியுது. அதனால நீங்கள் வந்து அந்த வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து 200% வந்து கேஸ் அதிகமாக ஒவ்வொரு இப்போ எனக்கு வேறு தெரியும். லேடிஸ் பிள்ளைய கூப்பிட்டு போகிறவங்கலாம் ஹெல்மெட் இல்லைன்னு போடுறாங்க. அவங்க குதிரையில் வர்ற மாதிரி இருக்காங்க. அது கொஞ்சம் பண்ணிங்கன்னா மேடம் அது வந்து நம்ம இந்த விபத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதிர்காலத்தில் அந்த மாதிரி விபத்து இல்லாத ஒரு நம்ம விருதுநகர் மாவட்டத்தை கொண்டு வந்தவங்கிற பேர் நமக்கு எல்லாருக்கும் அந்த கடமை பங்கு எல்லாமே இருக்குது. அதுக்காக இதையும் நான் ரிக்வஸ்டாக தான் சொல்கிறேன். அவங்க மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியில் கிடையாது. அதாவது வந்து அந்த டூ வீலர் விபத்தில் வந்துன்னா குறிப்பாக இப்போ யங்ஸ்டேஜ் பையங்க அந்த வண்டி நம்ம கையில் தான் பிரேக் இருக்குது, நம்ம கையில் தான் ஆக்சிடென்ட் இருக்குது, நமக்கு நிகராக யாரும் இல்லைங்கிற மாதிரி போட்டாங்க. அவங்கள கட்டுப்படுத்தினாலே மேக்சிமம் விபத்து. ஆன்லைன் ட்ரைனிங் போடுறீங்களா மேடம்? அது அசால்ட்டாக யாரும் போயிடாது. அதை இந்த நிகழ்ச்சியை வந்து அரேஞ்ச் பண்ணுறது கணேஷ்குமார் சார் தான். கூப்பிட்டு நல்லா பண்ணு சார், அவர் நல்லா கைப்பற்றி பாராட்டிக்கிறோம். எப்பயுமே ஒரு முயற்சி எடுக்கிறது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அதை போய் கற்றுக்கணும். பேசுகிறத எங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகளுக்கு நடக்கணும். அப்போ தான் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விஷயங்களை போய் சொல்லுவாங்க. போனாலும் ஈஸியாக போய் ரோடு சேஃப்டியில் வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? குழந்தைகள்லாம் பைக்கில் போகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். யாருமே நிப்பாட்டி கேட்க முடியல. வந்து 4 பசங்களோட வந்து அடிச்சுவாங்க, பயமாக இருக்கும். அப்படி மோசமான ஒரு சூழலில் போயிட்டுருக்கு. அவுட்டரில் வந்து பைக்கில் ரைடு போயிட்டு வந்து காவல்ஸே பண்ணுறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். சொன்னீங்கன்னா நாங்களாம் வளர்ச்சியாக இருந்தோம். எங்களுடைய பிரசிடென்ட் ஓட்டிகளை பார்க்குறது கிங்டம் பிரசிடென்ட் வரதராஜன் வந்து ஏற்பாடுலாம் பண்ணாங்களா நீங்க. அப்போதான் எங்களுடைய ஐபிசி போன வருஷம் பிரசிடெண்டாக இருந்த கவுன்சிலர் ஸ்ரீராமன் எங்களுடைய நண்பர் விஜயராகவன். நாங்கள் எந்த நல்ல நிகழ்ச்சி நடந்தாலும் பத்திரிகையாளர்கள் அனைவருமே வந்து இந்த விஷயம் பொதுமக்கள் கொண்டு போகணும்னு சொல்லி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அனைத்து பத்திரிகையாளர்களும் எங்களை பலமான நன்றியை தெரிவித்துக்கிறோம். இப்போ வந்து எங்கள் ரோஜிகரமாக அவர்கள் சிஸ்டம் சார்பாக டிஎஸ்சி பவித்ரா மேடம் வந்து ஆட்டோ ஓட்டர் சங்கத்துடைய தலைவர் ஸ்ரீ மணிகண்டன் அவர்களுக்கு ஸ்ரீராம் அவர்கள் சார் இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண கணேஷ்குமார் நீங்கள் எதுனாலும் எங்கள் ரோட்டுகளை இந்த உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்குது. எப்படினாலும் எங்களை வந்து காலேஜ் பண்ணாலும் ஒத்துழைப்பு ரெடியாக இருக்கும்.
ரைட் ஓகே நீங்கள் மேடம் 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 ஒரு துப்பு இருக்காது